ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸோட ஜூன் அப்டேட் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது என்னன்னா கண்டென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் வந்து பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 புது கோட்ஸ் இன்றைக்கி வந்து தந்திருக்காங்க கேமில். இந்த 2 கோடையும் மறக்காம வந்து ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்ஸ் வந்து எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். ஃபஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 எசன்ஸ் வந்து தருது. ஸோ அதை மறக்காமல் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரீடிங் வந்து பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட் கிரியேட்டர் ப்ராப்ளம் மெம்பராக இருக்கும். முடிஞ்சால் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கோர்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் ஸ்டோரி மோடில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நார்மல் ஸ்டோரி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டில் மிஷன்ஸ் காம்பேட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து பண்ணுறாங்களாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் காம்பேட் வந்து நார்மல் ஸ்டோரி மோடில் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்களாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் மிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் இருக்குதுல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பேட்டில் மிஷன்ஸில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோகர்மெட்டோட ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் மோட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணிக்கலாம் யோகர்மெண்ட்டுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு பரான் ஷேட்ஸை நீங்கள் யோகர்மெண்ட் ஷேட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்டார்டட் சான்ச்சுவரி அதாவது யோகர்மெண்டோட ஹார்மோன் வந்து பார்த்தா நீங்கள் 1 டைம் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணி தீரணும். ஓகே. மற்றபடி ஃபஸ்ட்டு டாப் 6000 பிளேஸ் யார் கிளியர் பண்ணுறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் தனியாக ஈவெண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ். ஓகே. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சாப்பா பிளிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைர் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் டிஸ்கார்டா சான்ச்சுவரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனா கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டை வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு கண்டென்ஸ்டு எனர்ஜி சாலிஃபைட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களாம். மேனா கிறிஸ்டல் தராங்களா என்ன தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்புலில் வந்து நடந்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டீமன் கேசில், ஈஸி ஃப்ளோர், அப்புறம் நார்மல் ஃப்ளோர், ஹார்ட் ஃப்ளோர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃப்ளோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸோட ஸ்டாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வேர்புல் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். எல்லா பாஸ்க்கும் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. டிக்ரீஸ்டு சம் பேட்டர்ன்ஸு. ஸோ எசில்டாடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேட்டர்ன் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்களா டீமன் கேஸில் 80th ஃப்ளோரு. ஸோ உங்களுக்கு பரானோட வேர்பல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸ்பைர் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஈஸி, நார்மல், அப்புறம் ஹார்ட் மோடுன்னு நினைக்கிறேன். ஸோ பாஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து குறைச்சிக்கலாம். ஈஸியாக வந்து ப்ளே வந்து பண்ணிங்கன்னா இனிமேல். ஓகே. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைர் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டெமியோஸ் ஹார்ட் மோட் வரைக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யோகர்மெண்ட்டுக்கு இன்னும் வரலாம். ஸோ ஃபியூச்சரில் மேபி வந்து வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அட்ரிபியூட்ஸ் வில் பி அட்ஜஸ்டட். ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீமன் கேஸில் லோயர் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல், விண்ட் எலமெண்ட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர், விண்ட், அப்புறம் லைட் எலமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இதே மாதிரி டீமன் கேஸோட அப்பர் ஃபோர்ஸில் ஈஸி, அப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு, விண்டு, லைட் வந்து இருக்குதா. இது வந்து ஹார்ட் மோடில் வந்து அப்ளை வந்து பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே. த ஹண்டர் மோட் ஆஃப் HP of the boss, Yogarmet, Monarch of Transfiguration and Mirage of Beyond Stage Distorted Sanctuary, normal difficulty will be reduced. ஸோ ஒரு சில பாஸ் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ பாஸ் கூட நீங்கள் சண்டை போடுறது வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கோர் மிஸ்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது பாஸ் வந்து வருது. சீஃப் யூவர்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோ வந்து பி ரேங்க் கேட்குள்ளே இருப்போ ஒரு 4 கால் குதிரை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் மான்ஸை வந்து பார்த்தோன்னா நமக்கு என்கோர் மிஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. வீக்னஸ் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்டல். ஸோ வின் டீம் நீங்கள் பில்ட் பண்ணி ப்ளே வந்து பண்ணிக்கலாமா அடுத்து. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் டயர் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் நியூ க்ரோத் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க கேமில். இது பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன், அப்புறம் ஜெம் ரிஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜெம்மோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 6th டயர் ஜெம் நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா ஜெம் ப்ரொமோஷன் சிஸ்டம் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாமா. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் 5 ஜெம்மை வந்து யூஸ் வந்து பண்ணிட்டு உங்களோட டயர் 6 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஃப்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எங்கே எடுக்கலாம்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஎஸில் டயர் 16 to 20 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 20 தேவை. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயர் 6 ஜெம்ஸ் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்லாட் வேறு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கரண்ட்லியும் எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஸ்லாட் இருக்குது, ஒரு ஜெம்முக்கு வந்து 10 ஸ்லாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெம்ஸ்க்கு வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 ஸ்லாட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க டயர் 4 இல்ல 5 ஜெம்ஸ் வந்து எக்யூப் வந்து பண்ணிட்டீங்கன்னா, அந்த செகண்ட் ஸ்லாட்ட வந்து அன்லாக் பண்ணிட்டு ஒரு டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 4 ஜெம்ஸ் வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெம் ரிஃபைன்மென்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது வந்து ஜெம் ரிஃபைன்மென்ட் ஃபீச்சர் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெம்ல வந்து ஒரு ஸ்டாட் வந்து இருக்கும். அதாவது டயர் 5 ஜெம்லயும் சரி, டயர் 6 ஜெம்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ, இந்த ரிஃபைன்மென்ட் ஃபியூச்சர் யூஸ் பண்ற மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெம்ம ஒரே மாரி இருக்க அந்த பி டயர்ல இருக்க ஜெம்மு எடுத்து நீங்க ஏ டயரா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கலாம். ஸோ, இப்போ சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் டேமேஜ் ஒரு 1000 இருக்குதுன்னா, நீங்க அடுத்து போடுறப்ப கிரிட்டிக்கல் டேமேஜ் 1065 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டயர் அப்படின்னு குடுத்துருக்காங்க ஜெம் ரிஃபைன்மென்ட் ஃபியூச்சர்ல. ஓகே. ஸோ, சிம்பிளா சொல்லப்போனா உங்களோட ஜெம்மோட ஸ்டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாட்ஸ வந்து நீங்க இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம் அந்த ரிஃபைன்மென்ட் ஃபியூச்சர் மூலியமா. ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நியூ ஹண்டர், லெனார்ட் நியர்மேன், விண்ட் எலமெண்டல், டிபிஎஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டைப் வந்து பார்த்தீங்கன்னா மேஜ் டைப்பு. ஸோ, எப்படி இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பேசிக் ஸ்கில் ப்ளஸ் அல்டிமேட் டேமேஜ் பேஸ்டு தான். ஸோ, இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு மெயினாக டேமேஜ் வந்து பண்ண போகுது. 2 மட்டும் நீங்கள் பில்ட் பண்ணி வச்சிட்டா போதும். ஆர்டிஃபேக்ட் செட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் செட் தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுற அட்வான்ஸ்மெண்ட்டு அதை தவிர்த்து கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து வருது. ஸோ, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் அனலைசிஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் ஸ்டாக் வந்து பண்ணிட்டீங்கன்னா, அவனோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புது காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லெனாட்டோட பே டு வின் காஸ்டியூம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கினோவோட டெலூஜ் ஆஃப் இல்யூஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது ஹண்டர் பாஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் நீங்க. ஓகே. காஸ்டியூம் நல்லா தான் இருக்குது. பட் இதெல்லாம் ஃப்ரீயா தந்தா நல்லா இருக்குமே. ஜாப் சேஞ்சுக்குலாம் அந்த மாரி காஸ்டியூம் குடுத்தா நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ, இந்த 2 காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலிசியாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புது காஸ்டியூம் வந்து தந்திருக்காங்க. இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீயாவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ, பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ, இந்த 3 காஸ்டியூம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அப்டேட்ல வந்து வருது. அலிசியா காஸ்டியூமே வந்து பார்த்தீங்கன்னா தரமா வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புது ஈவென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஆன்கோயிங் ஈவென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நியூ ஸ்டார்ட் செக்-இன் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. நியூ ஸ்டார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி மிஷன்ஸ்னு வருது. ஸோ, நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து முடிஞ்சனால ஃப்ரெஷ் ஸ்டார்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து குடுத்துருக்காங்க. லெனன் ஹார்ட்டோட ரேட் ஆஃப் பேனரோட க்ரோத் மிஷன்ஸ் ப்ளஸ் ஸ்பெஷலைஸ் ஈவென்ட். அப்புறம் இயர் வித் ஹண்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ, இதுவே பார்த்தீங்கன்னா தனியா ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஈவென்ட் மாரி வந்திருக்குது நெட்வொர்க்லன்ட்டு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் ஓப்பன் கிராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் ஃபேங் வந்து இருக்கும். ஸோ, வின்டர் ஃபேங் கிராஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபெக்ட் டைமு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சியோரினோட ரேட் ஆஃப் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. சப்போஸ் நீங்க வாட்டர் டீம்ல சாஹாயின், மெயில் ஏதாவது பில்ட் பண்ணி வச்சு சியோரின் வந்து அட்வான்ஸ்மென்ட் 1, 2 இருந்துச்சுன்னா, நீங்க கஸ்டம் டால வந்து ஃபர்ஸ்ட் சம்மன் பண்ணுங்க. சம்மன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து சியோரின் அட்வான்ஸ்மென்ட் 4 இல்ல 5 எடுக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் பேனர்ல வந்து சம்மன் வந்து பண்ணிக்கலாம். வெர்பல் ஹார்ட் மோட் ப்ளே பண்ணதா மட்டும் தான் ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். அப்படி நீங்க வந்து சியோரின் சம்மன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மே ஆர்டிஃபேக்ட் மாடிஃபிகேஷன் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 19 தேதி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து சைனிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி ஒரு ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புது ஈவென்ட் தான் செலிப்ரேஷனுக்காக. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்கமிங் ஈவென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ, பாயிண்ட்ஸ் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வருது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 19 தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத பொறுத்து ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேட் போனஸ். ஸோ, கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிவார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி ஈவெண்ட்ஸ் வந்து அந்த மாரி தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்சிமேவோட ரேட் ஆஃப் பேனர் வந்து வருது. ஹான்சிமே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் வந்து பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டாலே வந்து எடுத்துலாம். ஓகே. ஸோ, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேமில் புதுசாக வரப்போகிற கண்டென்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேமில் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்புறம் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஹண்டர்ஸ்க்கும் சங்கினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, டேமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹண்டர்ஸ்க்கும் சங்கினு வெப்பன்ஸ்க்கும் அதை நீங்கள் தனியாக செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டால வந்து சியோரின் பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி சியோரின் கஸ்டம் டால சவுண்ட் பண்ணிட்டு நீங்கள் ரேட் ஆஃப் பேனர்ல ட்ரை வந்து பண்ணலாம். அட்வான்ஸ்மெண்ட் 4, 5 போடுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபேக்ட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் கிராஃப்டிங் கன்வீனியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ, ஆர்டிஃபேக்ட்டை நீங்கள் இனிமேல் மேனேஜ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலராக தேவைப்படுற ஸ்டாட்டை லாக் வந்து பண்ணிக்கலாமா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி லாக் வந்து பண்ணிக்கலாமா. அப்போலாம் நீங்கள் அன்லாக் வந்து பண்ணிட்டு யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்களாம். ப்ளஸ் ஆட்டோ செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டிஃபேக்ட்டை லாக் வந்து பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஆட்டோ செட்டிங்கில் வந்து போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்கும். நீங்கள் தப்பு தவறி சால்வேஜ் பண்ண நினச்சாலும் பார்த்தீங்கன்னா சால்வேஜ் வந்து ஆகாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ எக்யூப்மே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ, உங்களுக்கு ஹண்டர்ஸ்க்கு தேவைப்படுற ரெக்கமெண்டட் ஸ்டாட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து காமிக்கும். ஸோ, அதை பொறுத்து நீங்கள் ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சேஞ்சஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, டயர் 16க்கு மேலே ஆர்டிஃபேக்ட் வந்து நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ, பார்த்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபேக்ட் கிராஃப்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன பர்டிகுலர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மெயின் ஸ்டாட் அப்புறம் சப் ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்த சப் ஸ்டாட்டுமா காமிக்கும்
தெரியல எனக்கு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஃபேக்டில் மேஜராக வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட்டில் எதுவும் கொஞ்சம் இது பண்ணுவான்னு நினச்சேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஓகே. இத அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் கன்டென்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சேலஞ்ச் வந்து வரப்போகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேலஞ்ச் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வந்து போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரிவார்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். 4500 எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மேஜராக கிடைக்குது. ஸோ பார்த்து வந்து கரெக்டாக முடிச்சு வச்சுருவோம். ஓகே. பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையலோட சீசன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்து இருக்கும். பார்த்து வந்து ப்ளே வந்து பண்ணிக்குவோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கில்டு பாஸ் சேஞ்ச் அப்புறம் ஆல் அவுட் கில்டு வார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ கில்டு பாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் நாவும் அப்புறம் ஆண்ட் குயின் வந்து கண்ட்லி வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் அப்படியே தான் இருக்கும். வேரியபிள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வேரியபிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பட் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு தெரில. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். என்ன பலனாண்டாஸ் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் பண்ணுவாங்க பார்ப்போம். ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அது இன்னும் பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டேஜஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆன் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து வீக்லி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 20 டைம்ஸ் வந்து பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஸ் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா டயர் 5 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். மேனா கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக தேவைப்படுது அதிகமாகவே. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் இருக்க எல்லா ரிவார்ட்ஸும் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ண முடியும். அதை வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ டயர் 5 ஜெம் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னா டயர் 16 to 20 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஸில் நீங்கள் ப்ளே வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த ஆர்டிஃபேக்ட் டயர் 6 ஜெம் கிராஃப்ட் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த டயர் 16லேருந்து டயர் 20 கிலோ தான் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ பார்த்து வந்து ப்ளே வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. கேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிவார்ட் லூட் செஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கேட் கம்ப்ளீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லூட் செஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். இது வந்து தனியாக தான் கிடைக்குது. ஸோ இந்த லூட் செஸ்ட் வாங்கினீங்களா உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும். நார்மல் கேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வெப்பன் என்ஹான்ஸ்மெண்ட் கீழே வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ நீங்கள் வெப்பன் லெவலப் பண்ணுற மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். இதே நீங்கள் டஞ்சன் பிரேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மார்க் ஆஃப் டைம் லூட் செஸ்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிவார்டு வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ரெட் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபிசல் ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேடோஸ் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லூட் செஸ்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கோல்டு வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். இது ப்ராபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ பார்த்து வந்து ப்ளே வந்து பண்ணிக்கோங்க. கேட் ரேக்குமே வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்கோர் மிஷின்ஸ் அப்புறம் இன்ஸ்டன்ட் டஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஆர்டிஃபேக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ரேட் வந்து இன்னும் அதிகமாக வந்து இருக்குமா. ப்ளஸ் நீங்கள் லெவல் 21க்கு மேலே டயர் வந்து கிளியர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 100 ஆர்டிஃபேக்ட் கிராஃப்டிங் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்குமா. ட்ராப் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா புது ஆர்டிஃபேக்டான ட்ராப் ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணல. என்ன யூசஸ்ன்னு தெரில, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேருக்கு விட்டுருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஏதோ அனலைசிஸ் டு டிசையர் வந்து பார்த்தீங்கன்னா பஃப்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குது. பெருசாக வந்து பார்த்தா டீலில் வந்து கொடுக்கல. நியூ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் என்னன்னா நம்ம பர்டிகுலர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் அப்புறம் கில்டு பாஸ் அப்புறம் பவர் டேஷன் வந்து ப்ளே பண்ணுறப்போ ஒரு சர்டன் ஹண்ட்ரஸ் நம்ம எக்யூப் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்து கிடைக்குமா. அந்த யூஸ் பண்ணி நம்ம ப்ளே வந்து பண்ணிக்கலாமா. நமக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக செக் வந்து பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தோம் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாபி ஃபோட்டோ ஃபியூச்சர் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தா தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாபியில் இருந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வந்து அந்த ஃபோட்டோ ஐக்கன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வந்து பார்த்தா லாபி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துரும். ஓகே. ஸோ அது எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். அப்டேட்டோட நியூ பேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லெவன் ஹார்ட்டு மோனாருக்கு ஃபஸ்ட் ஆனிவர்சரி இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இது இப்போ பே டு வின் கண்டென்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் செக் பண்ணுறதுனா செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஹண்டர் அசோசியேஷன் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பெனிஃபிட் வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொல்லி நீங்கள் செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பே டு வின் தான். ஓகே. ஸ்பெஷல் லாபி ஷாப் அண்ட் சம் டேப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ரிவார்ட்ஸ் அது ஓகே. ஸோ சாப்டர் கிளியர் பேக் ஜாப் சேஞ்ச். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனா கிறிஸ்டல் எக்ஸ்சேஞ்ச் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐட்டம்ஸ் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்களாம். என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோ அபிசல் ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனா கிறிஸ்டல் ஷாப் வந்து ஆட் ஆகுமா. ஓகே. நல்ல விஷயம் தான். ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மேனா கிறிஸ்டல் நமக்கு கிடைக்கிறது வந்து கேமில் கம்மியாக இருக்குது. அதை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணும்.
ஸோ பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷாப்பில் இருக்க சேஞ்சஸ், புது ஐட்டம்ஸ் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பக் ஃபிக்ஸஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில பக்ஸ்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தலாம். அந்த பக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமில் கரெக்ட்லி வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்டோட டீட்டெயில்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த 2 கோட பார்த்தீங்கன்னா மறக்காம ரெடியும் வந்து பண்ணிருங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ப்ளஸ் கண்டென்ட் கிரியேட்டர் போல முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணிருங்க. நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 13th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இவ்வளோ தான் பார்த்தா நமக்கு இந்த வீடியோ நம்ம இதோட வீடியோ முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஒரு 11:00 12 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணுவேன். மறக்காம வந்து ஜாயின் வந்து பண்ணுவேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.